குறைந்த அளவு நிலப்பரப்பு உள்ள உழவர்கள் கொட்டில் முறையில் ஆடு வளர்த்தால் நல்ல லாபம் பெற முடியும் என கூறுகிறார் விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் கிராமத்தில் கொட்டில் முறையில் ஆடுகள் வளர்த்து வரும் திரு ராஜசிம்மன் அவர்கள். வணக்கம் ராஜசிம்மன். வணக்கம் சார். நீங்கள் பிடாகத்தில் ஆடு வளர்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். எனக்கு ஆரம்பத்திலே பண்ணை வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். அதில் மாட்டு பண்ணை வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு நான் எய்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் மாட்டில் பராமரிப்பு அதிகமாக இருக்கிறதால, தீவனத்தோட விலைவாசிலாம் அதிகமாக இருக்கிறதால இருக்கிற இடம் என்னோட நிலம் கம்மி தான். அதில் வச்சு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போய் ட்ரைனிங் போனேன். அப்புறம் இது போனால் ஆட்டு பண்ணை வச்சா நல்லாயிருக்கும், இந்த பரப்பளவில் தீவன செலவுலாம் கம்மியாக இருக்கும், அதனால் ஆட்டு பண்ணை வச்சா நல்லாயிருக்கும். அதாவது ஷார்ட் டைம், அதாவது குறுகிய கால வருமானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1க்கு 2க்கு ஒரு 2-3 பண்ணைகள்லாம் போயிட்டு நான் போய் பார்த்தேன், விசாரித்தேன். அப்புறம் அவங்களும் நல்ல பதிலாக தான் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணை வைக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு சார். எவ்வளோ ஆடு வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன ரகம்? எவ்வளோ ஆடுனா ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம கிராமத்து சைடில் பார்த்தோன்னா நாட்டாடு தான் சார் எல்லாமே அதிகப்படியான வளர்த்துக்கிட்டு வராங்க. நம்ம நாட்டாடும் வளர்க்கணும், அதே சமயத்தில் வெளிநாட்டு இனத்தை ஆடும் நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி இதுக்குள்ள கள்ளிப்பேட்டில் போயிட்டு பார்த்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் பார்த்தா நான் தலைச்சேரி வச்சு தான் வச்சுருக்காரு. அப்புறம் தலைச்சேரி வச்சுருக்குள்ள என்ன இது வச்சுருக்கீங்க, எந்த ரேஷியோ, ஆட்டோட பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது தலைச்சேரி விலகலாமா ஒன்றும் தப்பு இல்லை, 2 வருஷத்தில் 3 வாட்டி குட்டி போடும், 2 வருஷத்தில் 3 வாட்டி குட்டி போடும். வெயிட்டு 6 மாதத்தில் இப்போ நாட்டாடு 15 கிலோ வெயிட் வருதுன்னா தலைச்சேரி 30 கிலோ வெயிட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், அப்படியா சார் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஆடு 30 கிலோன்னு சொல்லிட்டு கிலோ 280 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆடு 30 கிலோ அப்படின்னு ஆவரேஜ் கணக்கு பண்ணால் ஒரு ஆடோட காஸ்ட் 5000 ரூபான்னு சொல்லிட்டு 30,000 ஆடு வாங்கிட்டு வந்தேன். அதான் 5 பெண்ணாடு ஒரு கெடாடு, அந்த ரேஷியோலாம் வாங்கிட்டு வந்தேன் சார். வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட வாங்கிட்டு வரக்குள்ளே ஆடெல்லாம் சினையாகவே இருந்துச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் ஆடெல்லாம் குட்டி போடும். அது இல்லாமல் தலைச்சேரி ஆடு வேறு வச்சுருக்கீங்க. ஆமாம், தலைச்சேரி வாங்கினீங்க. தலைச்சேரி இங்கே எண்ணாயிரத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வச்சிருக்காரு சார், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அவரும் வெளி மாநிலத்திலேருந்து இறக்குறாரு அவர். இப்போ நம்ம அங்கே போய் கம்மியான பரப்பளவில் போயிட்டு நம்ம அங்கே போய் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் எல்லாம் அதிகமாகிறதால நம்ம அவர்கிட்டே ஆடெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆடுக்கு இதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி மருந்து போட்டு ஆகணும், உடற்புழு நீக்கம் பண்ணி ஆகணும். அதை நீங்களே செஞ்சுக்கிறீங்களா? நாங்களே செஞ்சுக்கிறோம் சார். அதை மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க இப்படி போடணும், இத்தனை டோசேஜ் போடணும் அப்படின்னுவாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து போட்டு பராமரிச்சுட்டு வந்துருக்கோம் சார். சரி, தீவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தீவனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப் வகையான தீவனம் சார் ஆட்டுக்கு போட்டுட்ருக்கோம். கோ4 போட்டுட்ருக்கோம், வேலி மசால் போட்டுட்ருக்கோம், அவுத்தி கீரை போட்டுட்ருக்கோம். இது இந்த 3 தீயும் கோ4 ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு 1.5 கிலோ தான் சார் கொடுக்குறோம். 1.5 கிலோவில் அந்த 3 வேலையும் பகிர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி வேலி மசாலும் அதேமாதிரி வேலி மசாலா டெய்லியும் போட்டுட்டு இருக்கலாம். புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதால ஆட்டுக்கு கழிச்சல் தான் உண்டு பண்ணும். அதேமாதிரி அவுத்தியும் கண்டிப்பாக பண்ணும். அது 1 to 1 நாள் போட்டுட்டு இருக்கலாம். பில்லு மிஷின் கட் பண்ணுற இயந்திரம் வச்சுருக்கேன். அந்த இயந்திரத்தில் கட் பண்ணி போட்டால் வேஸ்டேஜ் நம்ம ஒன்றும் அதிகம் வராது. அதனால வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுக்காக மிஷினில் இயந்திரத்தில் கட் பண்ணி போட்டுட்ருக்கேன் சார். அவுத்திக்கீரை இப்போ போடுறீங்கன்னு சொன்னீங்க, அது எப்போ போடுவீங்க? அவுத்திக்கீரை 1 to 1 நாள் போட்டுட்ருக்கோம் சார். 1 to 1 நாள் போட்டுட்ருக்கோம். தினமும் போடக்கூடாதுங்களா? தினம் போடக்கூடாது சார். தினம் போட்டோன்னா அது ஒரு ஆட்டுக்கு கழிச்சல் வந்துடும். ஆமாம். அப்போ இந்த கொட்டகை போட்டு வளர்க்குறீங்க, அந்த கொட்டகையுடைய பரப்பு என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். கொட்டகைன்னா இது அகலம் 20 அடி சார். நீட்டு 40, எவ்வளோ வேணா நீட்டு வேணா போடலாம். என்னோட இருக்கிற இடத்த பரப்பாலம் வரைக்கும் அகலம் 20 அடி, நீட்டு 60 அடி போட்டிருக்கேன் சார். நான் அதாவது தரையில இருந்து 7 அடி ஹைட்ல காங்கிரீட் போட்டு அது மேல சட்டம் அடிச்சு அது மேல ஆடு விட்டுருக்கேன் சார். நான் அதை அந்த 20 அடி அகலம் 60 அடி நீட்டை 6 பகுதியா பிரிச்சிருக்கேன். நான் ஒரு பகுதிக்கு 20 ஆடு வளர்க்கலாம் சார். மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ஆடு என்னோட பரப்பளவு, என்னோட ஷெட்டோட பரப்பளவு 100 ஆடு வளர்க்கலாம் சார். அதிலே குட்டிக்கு கால் மாட்டாடுறதுக்காக அதுக்கு தனியாக ஒரு பிரிவு போட்டு அதுக்கு வச்சிருக்கேன் சார்.
நோய் வந்து ஏதாவது தாக்கியிருக்கா உங்களுக்கு? நோய் இப்போ இது நோய் வந்து ரொம்ப ரேர் சார். அதாவது வந்து நம்ம குடற்புழு நீக்க மருந்து போடலைன்னா நோய் டிசீஸ் வந்துட்டே இருக்கு சார். குடற்புழு நீக்கம் போட்டோன்னா 50% நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அல்பெண்டாசைல்னு சொல்லிட்டு மருந்து போட்டுருக்கு சார். சின்ன ஆட்டுக்கு வந்து 3 ml, பெரிய ஆட்டுக்கு வந்து 10 ml போட்டுருக்கு சார். சென ஆட்டுக்கு போடக்கூடாது சார். சென ஆட்டுக்கு போடக்கூடாது. சரி, இப்போ வந்து ஆண் கெடா ஆடுக்கும் பெண் ஆடுகளுக்கும் என்ன இது, எத்தனை ஆடுகள் ஒரு ஆண் கெடா ஆடு? 20 ஆட்டுக்கு ஒரு ஆடு சார். 20 பெண் ஆட்டுக்கு ஒரு கெடா ஆடு சார். நான் வந்து என்னன்னா, நான் வந்து தலைச்சேரி ஆடையும் நாட்டு ஆடையும் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தலைச்சேரி வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது, நாட்டாடு காஸ்ட் வந்து கம்மி. அதுக்காக தலைச்சேரியை வந்து நாட்டாடு கூட கிராஸ் பண்ணினா குட்டி வந்து தலைச்சேரி மாதிரியே நல்லா குரோத்தாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பாலும் நல்லா கிடைக்குது. அதனால தான் சார் நாட்டாடுக்கும் தலைச்சேரி ஆளுக்கும் ரெண்டும் கம்பேர் பண்ணி நான் ரெண்டும் கலந்து இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ 1.5 கிலோ தீவனம் வந்து அதாவது புல் போடுறீங்கன்றீங்க, நாட்டு ஆடுக்கும் அதே அளவு போடுறீங்க, இந்த ஆடுக்கும் அதே அளவு போடுறீங்க. ஏதாவது இட வித்தியாசம், அந்த வளர்ச்சி வித்தியாசம் தெரியுதா? கண்டிப்பாக இருக்குது சார். கண்டிப்பாக நாட்டாடுக்கு வந்து எந்த வெயிட் வித்தியாசமும் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். நாட்டாடு என்னதான் நீ ஊட்டி புண்ணாக்கு கிண்ணாக்கு எல்லா தீவனங்களும் போட்டாலும் சரி, அது வந்து இருக்கிற 15 கிலோனா 15 கிலோ தான் சார் வெயிட் ஏறும். ஆனால் தலைச்சேரி வந்து நீ எவ்வளவு கொடுக்குறீங்க அவ்வளவுக்கு வந்து வெயிட் நல்லா ஏறும் சார். வெயிட் நல்லா ஏறும், குட்டி நல்லா கிடைக்கும், பால் நல்லா கிடைக்கும் சார். நாட்டாடுல பால் கிடைக்காது. அதுக்காக தான் சார் நான் வந்து நாட்டாடும் தலைச்சேரி ஆடும் கம்பேர் பண்ணேன். இப்போ வந்து எதுக்கு தலைச்சேரி வேணும்னா, தலைச்சேரி வந்து நாட்டாடு கிராஸ் பண்ணா குட்டி நல்லா இருக்கும், தலைச்சேரி மாதிரியே பால் பற்றாக்குறை வராது. அதனாலதான் சார் நாட்டாடு தலைச்சேரியை கிராஸ் பண்றேன். இப்ப 30 கிலோ வாங்கும்போது 30 கிலோ இடம் உள்ள ஆடு வாங்குறதா சொன்னீங்க. இப்ப வாங்கி இப்ப வந்து வளர்த்து வரீங்க. இப்ப வந்து எத்தனை மாசத்துல எவ்வளவு இடம் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னும் வந்து இப்ப எல்லாம் சனியா தான் இருக்கு ஆடு. இன்னும் வந்து வெயிட் அங்கிருந்து வந்ததோட ஒரு மாசம் வெயிட் கம்மியா தான் இருந்துச்சு. ஆடு இடத்துக்கு மாறின அப்புறம் கொஞ்சம் சோம்பல் வரும், கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வரும். அந்த ஆடு பழகணும்ல, பழகின அப்புறம் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு வந்ததோட ஒரு 5 கிலோ கூட தான் சார் இருக்கும் பாடு. 5 கிலோ நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து கூட தான் இருக்கு ஆடு. இப்போ இது வந்து செனை எத்தனை மாசத்துல பிடிக்கும்? செனை வந்து 6 மாசத்துக்கு ஒரு ஆடு சார். 2 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணா 3 வாட்டி குட்டி போடும் சார் ஆடு. குட்டி வந்து என்ன வெயிட் இருக்கும் பிறந்தா? குட்டி வந்து இப்போ இன்னும் நான் அந்த அளவுக்கு இன்னும் விரிவாக்கமாக பண்ணலை. இனிமேட்டு ஃபர்தராக வந்து குட்டி போட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடை சொல்லலாம். இப்போ வந்து நாட்டாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 கிலோ வெயிட் இருக்கு சார் நாட்டாடு. தலைச்சேரி ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா எப்படி பார்த்தா 2.5 கிலோ வெயிட் வரும் சார். இன்னும் வந்து என்கிட்ட வந்து இன்னும் நான் வந்து குட்டி வெயிட் போடலை, நாட்டாடு போட்டிருக்கேன். இப்போ குட்டி போட்டுச்சுன்னா அதோட இது என்னன்னு தெரியும் சார். ஒரு 6 மாசத்துல விற்கலாமா? கன்ஃபார்மாக வைக்கலாம் சார். 6 மாசத்துல 6 மாசத்துல அதோட வெயிட் கணக்கு பண்ணீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 கிலோ வந்து 20 கிலோ வந்துடும் சார் அந்த தலைச்சேரி ஆடு. இப்போ 250 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கினீங்கன்றீங்க. ஆமாம் சார். அப்போ வந்து ஒரு ஆட்டு குட்டியோட 6 மாசம் கழிச்சு என்ன விலை வருது? 6 மாசம் கழிச்சுன்னா ஒரு ஆட்டோட விலை வந்து 5000 ரூபாய் வந்துடும் சார். அப்போ ஒரு ஆடு நீங்க வளர்த்தீங்கன்னா 3 குட்டி 2 வருஷத்துல போடும். ஆமாம் சார். அப்போ போடும்பொழுது அப்போ ஒரு 15000 ரூபாய் வந்து உங்களுக்கு வருமானம் வரும். ஆமாம் சார். செலவு என்ன வரும்? செலவு ஒன்றும் பார்த்தோன்னா எங்க சார், அது தீவனம் தான் சார். தீவனம் வச்சு போடுறோம், உலர் தீவனம் வைக்க போறோம். மருந்து வந்து 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி வந்து நம்ம குடல் புழு செஞ்சிடறோம். அதனால மெயின்டெனன்ஸும் பார்த்தா ஒன்றும் கிடையாது சார். அதில் ஒன்றும் புல்லு கட் பண்ணி போடுறோம், சாப்பிடுது. வெயிட்டுக்கு ஆட்டை வந்து நடக்க விடலை, நம்ம வெளியில மேய்ச்சலுக்குலாம் விடலை. கொட்டில் முறைன்றதால வந்து வெயிட் நல்லா குரோத்தா இருக்கும். நோய் பராமரிப்பு வந்து ஆட்டுக்கு ரொம்ப 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 கம்மி. வெளியில போச்சுன்னா வந்து அந்த பூச்சி கடிக்கும், அது கண்ட தண்ணியை குடிக்கும். நோய் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த தொட்டில் முறையில போட்டீங்கன்னா ஆட்டை வந்து நம்ம எந்த நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். கம்மியான பரப்பளவுலையும் எந்த ஆட்டுக்கு எதனா சின்ன சின்ன நோய் வந்தா கூட உடனுக்குடனே அதுக்கு சிகிச்சை பண்ணிடுறோம். அதனால வந்து நம்ம சால்வெட் மெத்தடு, தொட்டில் முறை மெத்தடு ரொம்ப உபயோகமெல்லாம் இருக்கு. அதாவது நீங்க சொல்றது பார்த்தா தொட்டில் முறையில பராமரிப்பு செலவு கம்மி. ஆனா வந்து நம்ம நல்ல லாபம் வரும். அதனால எல்லாரும் இதை வந்து பின்பற்றலாம்னு சொல்ல வரீங்க. இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை வந்து எல்லாருமே இதை தான். இன்னும் ஒரு 3 வருஷம் போனாலே 4 வருஷம் போனாலே எல்லாமே இதை தான் சார் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா நிலம் பரப்பளவு கம்மி, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிலம் பரப்பளவு கம்மி. அதனாலதான் வந்து இந்த சால்ஃபெட் மெத்தடை வந்து வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம உள்நாட்டிலையும் நிலப்பரப்பு கம்மியா இருக்குது, அதனால சொல்லி சால்ஃபெட் மெத்தட் போடுது சார். நல்ல விவரம் நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து இன்றைய வளர்ச்சோலையில் தேங்காய் நார் கழிவினை எப்படி சிறந்த இயற்கை உரமாக மாற்றலாம் என கூறும் கிருஷ்ணகிரி மாவட்டம்
காரியமங்கலம் திரு ரங்கசாமி அவர்களின் அனுபவத்தை பார்ப்போம். தென்னை நார்க்கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய நார்க்கழிவு அப்படியே விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய அந்த அளவை குறைக்கணும். அதுக்காக யூரியாங்கிற நைட்ரஜன் சோர்ஸை நாங்கள் அதில் கலக்குறோங்க. அதில் கலக்கும்போது அதோட பிளிரோட்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பூஞ்சால தன்மையுள்ள நன்கு மக்க வைக்கக்கூடிய பூஞ்சாலத்தையும் அதில் கலக்கிறோம். இந்த ரெண்டு கலந்து ஒரு 10 மீட்டர் நீளத்துக்கும் ஒரு 4 மீட்டர் அகலத்துக்கும் 1 மீட்டர் உயரத்துக்கும் உள்ள ஒரு பெட் அமைக்கிறோம். இந்த பெட்ல ஒரு வாரத்துக்கு ஒரு 2லிருந்து 3 முறை தண்ணீர் விடுறோம். 15 நாளைக்கு ஒரு முறை அந்த பெட்டை நல்லா கலக்கி விடுறோம். அந்த மைக்ரோப்ஸ், அதாவது நுண்ணுயிர்கள் நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்கு அது அந்த 15 நாளைக்கு ஒரு முறை அதை நல்லா கலந்து விடுறாங்க. இந்த கலக்கும் போது அது நல்லா மக்கிட்டே இருக்குது. தண்ணி கரெக்டா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கரெக்டா விட்டு அந்த ஈரப்பதம் 40% இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கணும். 40% இருக்கிற மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 60 நாள் கழிச்சு இதே அப்படியே கன்டினியூ பண்ணோம்னா 10 நாளைக்கு ஒரு முறை கலக்கணும், 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடணும். இப்படியே கொண்டு ஒரு 60 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அது ஒரு நல்ல இயற்கை உரமா மாறி இருக்கு. இந்த இயற்கை உரம் எப்படி இருக்கணும்னா, 60 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதனுடைய ஈசி 1 இருக்கு, pH 6.5லிருந்து 7 வரைக்கும் இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய இயற்கை உரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நாற்று பண்ணைகள் அத்தனைக்கும் இது உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ தக்காளி நாற்று பண்ணைக்கு இது யூஸ் பண்றாங்க, பிரிஞ்சால் கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்றாங்க, கோஸுக்கு யூஸ் பண்றாங்க. அப்புறம் இப்போ ஈவன் சுகர் ஃபேக்டரியில எல்லாம் இதை எடுத்துட்டு போய் இந்த பருவ முளைக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த வைப்ரிட் விதையினுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு விதையும் கூட பழுதடையாம முளைக்க வைக்கிறதுக்காக இந்த மீடியா அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நாத்து 40 பைசா கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு விவசாயிகள் தயாரா இருக்கிறாங்க. இது என்ன, இந்த நாத்து இதுல வளரக்கூடிய இந்த நாத்தினுடைய தன்மை எதுன்னா, இந்த வேர் இந்த மீடியால வளர்த்தும் போது வேர் அடிபடுறது இல்லை. அப்படியே எடுத்து வச்சாங்கன்னா அந்த வேர் அப்படியே நிலத்துல பிடிச்சி வளர்ந்துருது. பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா 97 ஜூலைல நான் ஆக்சுவலா அறிமுகப்படுத்தினேன். 50,000 நாத்தை நான் தான் உற்பத்தி பண்ணி ஒசூர் அந்த பக்கத்தில் இருக்க மக்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணுங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் 3 ஸ்டேட் பரவிடுச்சு. எல்லா விவசாயிகளுமே அதை இது நல்ல டெக்னாலஜி, நல்ல மெத்தட்னு சொல்லிட்டு, அதாவது இந்த மீடியாவை வச்சு, அதாவது பசுமை குடில் நர்சரி எல்லா பக்கமே இருக்கு. நீங்க இங்கிருந்து ஹைதராபாத் போற வழியில பார்த்தாலும் சரி, பெங்களூர் போற வழியில பார்த்தாலும் சரி, ஒசூரை சுத்தி எல்லா இடத்துலயுமே இந்த நர்சரி இருக்குது. முக்கியமான என்ன, எந்த ஒரு நாத்துமே பழுதடைகிறது இல்லை. வச்சா நீட்டா நிலத்துல பத்தி வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நோய் இந்த டேமிங் ஆப்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குறது இல்லை. ஏன்னா அந்த காயற்பத்துல சூடோமோனஸ் ட்ரைகோடர்மாங்கிற ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் நாங்க இதுல கலக்குறோங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கொடுக்குது செடிக்கு. அதனால அந்த அழுகல் நோய், வேரழுகல் நோய் எல்லாம் எதுவும் வர்றதில்லை. ஸோ இது நாளுக்கு நாள் இதனுடைய விற்பனை அதிகமாயிட்டு இருக்கவில்லை, குறையிலைங்க. இது மட்டும் இல்லாம திசுகல்ச்சர் இண்டஸ்ட்ரியிலையும் கூட இது யூஸ் ஆகுது. இந்த வாழைக்கண்ணு உற்பத்தி பண்ணி அந்த லேப்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய வாழைக்கண்ணை முதல்ல இந்த மீடியால தான் வைக்கிறாங்க. கோகோபிட் மீடியால தான் வச்சு அந்த வேர் பிடிக்க வைக்கிறாங்க. அந்த வேர் பிடிச்சு நல்லா ஆரோக்கியமா வளர்ந்த பிறகுதான் அதை பெரிய கவர்ல வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய பயன்பாடு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அதிகமாயிட்டு இருக்குது. ஈவன் இது ரோஸ் பெட் பண்றதுக்கு, அதாவது கிளாஸ் ஹவுஸ் ரோஸும்பாங்க, அதாவது கிரீன் ஹவுஸ்ல வளர்க்கக்கூடிய ரோஸுக்கு எல்லாமே பெட் போடுறதுக்கு கூட இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல என்னன்னா காற்றோட்டம் நல்லா இருக்குது, வேறு இறங்குற காற்றோட்டம் நல்லா இருக்குது, ஈரப்பதத்தை நல்லா காத்து கொடுக்குது. அப்புறம் நம்ம என்னென்ன நியூட்ரிஷன் ஏதாவது ஃபெர்டிலைசர் எது கொடுத்தாலுமே அதை இமிடியேட்டா செடிக்கு சேர்த்து கொடுக்குது. ஸோ இந்த 3 தன்மை இருக்கிறதுனால இந்த உரம் அதிகமா பயன்பாட்டில் இருக்குதுங்க. இப்போ நான் உற்பத்தி பண்றதுக்கு இதுக்கு இன்னும் ஆன செலவு பார்த்தீங்கன்னா, ஒரு டன்னுக்கு பாத்தீங்கன்னா
ஒரு 600 இருந்து 700 ரூபா வரைக்கும் தான் ஒரு டன்னுக்கு செலவாகுது. ஆனா நான் விற்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறேன் இந்த மதனப்பள்ளி இங்க எல்லாம். ஸோ லேபர் வந்து ஒரு இங்க கூலி வேலை செய்யறவங்க வந்து ஒரு 10-15 பேர் ரெகுலரா இந்த யூனிட்ல செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து நான் 15 20 டன் நாங்க தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து நர்சரி குடிலுக்கு தான் போகுதுங்க. பசுமை குடில் போட்டு அமைக்க நர்சரிக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்குது. இது என்னுடைய பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்குதுங்க. அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு வந்து 500 இருந்து 600 டன் விற்கிறதே கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 17 டன் அனுப்பிச்சு ஆகணுங்கிற கட்டாயமாச்சு. முக்கியம் என்னன்னா குவாலிட்டியில மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈசி அண்ட் பிஹெச். அப்புறம் வந்து அது நல்லா மக்கிருக்கணும். ஆல்மோஸ்ட் ரொம்ப தரமா மக்கினா அந்த செடி வந்து ஆரோக்கியமா வளருதுங்க. இது வந்து இதனுடைய பயன்பாடு வந்து நல்லா இருக்கிறதுனால எல்லா நார் ஃபேக்டரியும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார் ஃபேக்டரியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து முதல்ல வந்து வெளியே கொட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு டன்னு 200 ரூபாய்ங்க சொல்லிட்டு நார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி, தேங்காய் நார் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் பயன்பாடு அதிகமா இருக்குது. மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாகுதுங்க. காசு 40 பைசா கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே தயங்குறது இல்லை. முதல்ல வந்து சும்மா மண்ணில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இது விலை அதிகமா இருந்தாலும் இதனுடைய உபயோகம் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்காய் நாருக்கு வந்து மக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அதை வந்து ஈஸியா நான் சொன்ன முறையில வந்து ஈஸியா மக்க வைக்கலாம். இதை நன்கு மக்க வைக்கிறதுக்கு சரியான ஆலோசனை வேண்டுமென்றால் என்னை அணியினால் நான் அதற்கு உதவி செய்கிறேன். மேலும் இதை வந்து மக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு எல்லாருமே சும்மா அப்படியே போட்டுறாங்க. பட் இது வந்து ஒரு அருமையான உரம், 60 நாள்ல ஒரு அருமையான உரம் கிடைச்சிரு.